இப்ப சொல்லுங்க. கேள்வி என்னடா பதில் சொல்றாங்க உஸ்தாது. கண்ணாடி ஒண்ணுல நாம ஒண்ணுக்கு ரெண்டு பார்க்கும்போது கண்ணாடியில தெரிகிற உருவம் என்னுடைய அப்து. சரியா? இந்த அப்து சுய நிர்ணய உரிமை அற்ற அப்தா இருக்கு. நான் என்ன செய்யணும் அது மட்டும் தான் செய்யுது. அப்ப சுய நிர்ணய உரிமை அற்ற அப்தா இருக்கு. இப்ப இதுக்கு என்ன செய்யறான் நாம் இறைவன் சுய நிர்ணய உரிமையை கொடுக்கணும்ங்கிற காரணத்துக்காக வேண்டி தன்னுடைய ரூஹை இன்சானுக்கு கொடுத்தான். சரியா? அப்ப சுய நிர்ணய உரிமையை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் தன்னுடைய ரூஹை இன்சானை கொடுத்திக்கிறான். இப்ப ஒருத்தர் வந்து கேள்வி என்னதான் இந்த இன்சானை தவிர இருக்கிற மற்ற அகுநிலை பொருட்களும் சரியா பறவைகள் விலங்குகள் மத்த விஷயங்களாம் இருக்கட்டும் இது சுய நிர்ணய உரிமை அற்ற அப்துக்களாகத்தான் இருக்கு என்றால் எல்லாருமே நம்ம பற்றிக்கிறோம் புத்தகங்களே கூறப்பட்டிருக்கோம். அப்படி இருந்தா இதுகளுக்கு இருக்கிற ரூஹு அல்லாஹ்வுடைய ரூஹு இல்லையா? அப்படி அல்லாஹ்வுடைய ரூஹாத்தான் அது இருக்கணும் இருந்தா இன்சானுக்கு கிடைச்ச சுய நிர்ணய உரிமை ஏன் மற்ற இந்த இதுகளுக்கு கிடைக்கல? இதுல இருக்கிற இன்சானுக்கு கிடைச்ச சுய நிர்ணய உரிமை மத்த அனைத்துக்கும் ஏன் கிடைக்கல? ஏன்னா ரெண்டுல இருக்கிறது அல்லாஹ்வுடைய ரூஹ் தான் என்றா அல்லாஹ்வுடைய ரூஹை இன்சானுக்கு கொடுத்ததே சுய நிர்ணய உரிமையை கொடுக்கணும் என்கிறதுக்காக தான் என்று அதுல சொல்றாங்க சார். அப்ப அந்த நோக்கத்துக்காண்டி கொடுத்திருந்தா அந்த சுய நிர்ணய உரிமையை கிடைச்சிருக்கணும். அது ஏன் மற்ற அர்த்தங்களுக்கு கிடைக்கல? இப்ப நல்ல கேள்வி ராபி, நல்ல கேள்வி. இப்ப கொஞ்சம் ஆரம்பத்துல நீங்க கேட்ட விஷயத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாம சிந்திக்க வேண்டியிருக்கு. ஆரம்பம் கேட்டீங்க உஸ்தாது என்ன செஞ்சா உஸ்தாது சொல்றாங்க அந்த கண்ணாடியில தெரிகிற பிம்பம் பூரண அப்தா இருக்கு இல்லையா? அதானே முதலாவது. இடையில மறந்தா கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, இந்த சப்ஜெக்ட் எடுப்போம். இப்ப கண்ணாடியில தெரிகிற அடிப்படைய உதாரணம் காட்டின விஷயத்த நாம அப்படியே சிந்தனைக்கு எடுத்தா ராபி, இப்ப நாம கண்ணாடிக்கு முன்னுக்கு இருக்கோம், கண்ணாடி நமக்கு முன்னுக்கு இருக்கு. அப்படி அடிப்படையில நாம இப்ப அதை சிந்தனைக்கு எடுக்கும். அப்படித்தானே நம்மளோட பழக்க வழக்கத்துல இருக்கு. நாம கண்ணாடிக்கு முன்னுக்கு இருக்கோம், கண்ணாடி நமக்கு முன்னுக்கு இருக்கு. அப்ப இப்ப கண்ணாடியில நாம பார்த்த உடனே கண்ணாடியில தெரிகிற அந்த பிம்பம் நாம என்ன செய்கிறோமோ அப்படியோ என்ன செய்யுது? பூரணமா செய்யுது. ஒரு அணுப்பிரமாணமும் அது என்ன செய்யல. கண்ணாடிக்கு முன்னுக்கு நிக்கிற நம்முட செயற்பாட்டுக்கு மாற்றமா அது ஒரு அணுப்பிரமாணமும் செயற்படுதே இல்லை. ஏனென்றா அங்க தெரிகிறது கண்ணாடியில தெரிகிற பிம்பம் அதுக்கு ஒரு சுய நிர்ணய உரிமை ஒன்று இல்லை. ஏனென்றா அது இன்னும் அந்த பிம்பம் என்ன செய்யல, தன்னை நானண்டு தன்னை ஒரு பொருளாகவோ தன்னை ஒரு தோற்றமாகவோ தன்னை ஒரு ஏதோ ஒரு விஷயமாக எடுக்கிறதுக்கு அதுக்கு சுயமான அறிவோ சுயமான சிந்தனையோ சுயமான உணர்வோ சுயமா எதுக்குமே இல்லை மொத்தத்தில். ஆனா இந்த அடிப்படையை நாம சிந்திக்கக்குள்ள எப்படி சிந்திக்கும்? கண்ணாடியை முன்னிலைப்படுத்தி கண்ணாடிக்கு முன்னுக்கும் நாம இருக்கோம். இப்ப நாம இடத்திலையும் காலத்திலையும் கட்டுண்ட ஒரு நிலையை வச்சுதான் இந்த சிந்தனையை நாம நோக்கிறோம், இந்த சிந்தனைக்குள்ள வாரோம். இதை நாம என்ன செய்யறோம்? யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஓமரா? அப்ப இது நமக்கு தரப்பட்ட உஸ்தாதால தரப்பட்ட ஒரு விஷயத்தை விளங்குறதுக்காக, லேசா புரிதலுக்கு எடுக்கிறதுக்காக, இல்லாட்டி விளங்கிக் கொள்றதுக்காக நமக்கு தரப்பட்ட ஒரு உதாரணம். ஆனா இந்த உதாரணத்தை கொண்டு நாம உண்மையை விளங்கி எடுக்கிறேன்டா, உண்மை கிட்ட போறேன்டா. இப்ப இன்சான அல்லாஹ் படைக்க போறேன் என்று தானே மலக்குகள்கிட்ட கேட்டான். அப்ப மலக்குகள்கிட்ட இன்சான படைக்க போறேன்னு கேட்கக்குள்ள மலக்குகள் படைக்கப்பட்டிருக்காளா இல்லையா? மலக்குகள் படைக்கப்பட்டிருக்க. மலக்கு மட்டுமா படைக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு சத்தம் வரக்கூடிய பிசையக்கூடிய களிமண்ணை கொண்டே என்ன செய்யப்படும். அப்ப இன்னைக்கு மலக்குகள் மட்டுமா படைக்கப்பட்டிருக்கு? அப்ப களிமண்ணும் படைக்கப்பட்டிருக்கு. பிசையக்கூடியண்டா அதுல என்ன இருக்கு? தண்ணியும் படைக்கப்பட்டிருக்கு, மண் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப மொத்தத்திலே இது எல்லாமே படைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இன்னைக்கு என்ன படைக்கப்படுகிறது? இன்சான் படைக்கப்படுறான். ஆனா ஒரு
ஒரு ஹதீஸ் இருக்கு, அந்த 100 படைக்காவிட்டால் இந்த அகிலத்தையே படைத்திருக்க மாட்டோம் என்ற ஒரு விஷயமும் இருக்க. அப்ப முதல் எதை படைச்சிருக்கான்? 100 படைச்சிருக்கான். இப்ப 100 படைச்சதுக்கு பிறகுதான் அகிலம் படைக்கப்பட்டிருக்கேன்டா. அந்த 100 கொண்டுதான் அந்த அகிலம் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த அகிலமாக இருக்கிறது என்னையா இருக்கி? 100ஆகவே இருக்கி என்கிற ஒரு விஷயத்தை ஒரு பாட்டில அகிலம் 100ஆக அமைந்துவிடும், அகிலம் 100ஆக மாறிவிடும் என்று சொல்லி ஒரு பாட்டில உஸ்தாதுன்னு சொல்றார். இப்ப ஏற்கனவே எடுத்த உதாரணம் காலத்திலும் இடத்திலும் கட்டுண்டு எடுத்ததால அந்த உதாரணத்தை கொண்டு நாம விளங்கிக் கொள்ற ஒரு விஷயம் காலத்திலும் இடத்திலும் கட்டுண்டாம இருக்கிறதால, இப்ப 100 படைக்கக்குள்ள அங்க காலமும் இடமும் என்ன செய்யல இல்ல. அப்ப இப்ப 100 எப்படி படைச்சா? உதாரணத்துக்கு உஸ்தாது சொல்றாங்க, ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாமல் நிற்பதேனோ என்று ஒரு பாட்டுல சொல்றாங்க. இன்னொரு பாட்டுல ஆதி அந்தம் அற்ற உன்னை அறிந்து கொள்ள மாட்டாயா என்று ஒரு பாட்டுல சொல்ற. அப்ப காலத்திலும் இடத்திலும் கட்டுண்டு கண்ணாடியில தெரிகிற பிம்பத்தை உதாரணம் காட்டி விளங்கப்படுத்தின அந்த விஷயத்தை கொண்டு காலத்திலும் இடத்திலும் கட்டுண்ணாத ஒரு நிலையை விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறாங்க. அப்ப அத புரிதலுக்கு எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப மொத்தத்தில எப்படி என்று சொல்லி அதை நாம பெற்றுக்கொள்றேண்டா, நம்முட அறிவுல புரிதலுக்கு நாம எடுக்கிறேண்டா, முதலாவது விஷயம் இயல்பாகவே நம்முட அறிவு என்ன செய்யணும்? அது சம்பந்தப்பட்ட சிந்தனையில மூழ்கணும். அது எங்க? அந்த அறிவிடத்தில தான் அந்த சிந்தனை உருவாக்கப்படும், அந்த அறிவிடத்தில தான் அந்த சிந்தனை தூண்டப்படும். அத ஒஸ்தாது சிந்தனை செய் தெளிவு பெறு என்ற ஒரு பாட்டுல சொல்றாரு. சிந்தனை செய் தெளிவு பெறு, சித்தத்தில் போராடி வெற்றி பெறுங்க. அப்ப இப்ப காலத்திலும் இடத்திலும் கட்டுண்டு கண்ணாடி என்று சொல்லி காட்டி தந்த அந்த உதாரணத்தை காலத்திலும் இடத்திலும் கட்டுண்டாத நிலையை கொண்டு அதை விளங்கி எடுக்கிறேன்டா, விளங்கி கொள்ற இடத்துக்கு வாரேண்டா. ஒஸ்தாது இங்க காற்றாக எங்க? ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியான என்று சொல்றாங்க. இன்னொரு பாட்டில சொல்றாங்க, அகதுக்கு பொருளாகி வாகிதாய் வந்து, என்னடா அகதுக்கு பொருளாகி வாகிதாய் வந்து ஆழத்தின் கோலத்தில் ஆகி பின்னே. அதுக்கு பிறகுதான் ஆழம் கோலம் எல்லாம் என்ன செய்யுது? வருது. ஆழத்தின் கோலத்தில் ஆகி பின்னே வழிகாட்ட ரசூலாகி வந்த ஆகிர் நபி என்று சொல்லி என்ன செய்யறாங்க? ஒரு பாட்டுல சொல்றாங்க. அப்ப இப்ப அந்த வெளிப்படையாக விளங்குறதுக்கு தந்த உதாரணத்தை கொண்டு இந்த ஒஸ்தாது சார இந்த பாட்டின் மூலமாக தன்னிலையில நாம ஏக வியாபகம்ங்கிற அந்த நிலையில தன் நிலையில நாம இதை விளங்கி கொள்றதுக்கு, இதை விளங்கி எடுக்கிறதுக்கு நாம அறிவுல தான் இதை சிந்திக்க வேண்டியிருக்கு. அறிவுல தான் இதை சிந்திச்சு என்ன செய்யணும்? விட எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆள் யாராவது ராபி இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் வீடியோ ஓன் பண்ணுங்க. ஒரு ஆள் வீடியோ போவாங்க. அப்ப உங்களோட மைக் ஓபன் பண்ணி ஒரு ஆள் யாராவது ஒரு ஆள் முகத்தை காட்டினா நல்ல முகத்தை பார்த்து பேசலாம். இந்த அப்ப இப்ப அறிவிலே ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி என்று சொல்ல வச்சு பார்க்கக்குள்ள, உதாரணத்துக்கு உங்கூட அறிவுண்டு எடுப்பேன். இப்ப உங்ககிட்ட அறிவு இருக்கு. இந்த அறிவுல நீங்க உங்குல இப்படித்தான் என்று சொல்லி ஒரு பதிவண்ட ஒரு நினைவுல வச்சிருக்கிறீங்களா இல்லையா? இப்ப ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை என்ன செய்யும்? அது காலத்திலும் இடத்திலும் கட்டுண்ட நிலையோட நமக்கு விளக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த விளங்கின விஷயத்தை வச்சு நான் காட்டின இந்த பாடல்கள் மூலமாக இதை இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறாம? காலத்திலும் இடத்திலும் கட்டுண்டாத
அந்த நிலைய எடுக்க வேண்டியிருக்கு இப்ப அறிவுல. அப்ப அறிவுல அதை எடுக்க வேண்டியிருக்கு, அறிவு அதை காட்டித்தர வேண்டியிருக்கா. இப்ப அறிவு என்ன செய்ய வேண்டியிருக்கு இன்னைக்கு? எதிலையும் கட்டுண்ணாத அளவுக்கு ஒரு சிந்தனைக்கு போக வேண்டியிருக்கு. அப்படி சிந்திக்கிறேன்டா, இது எங்க நடந்திருக்கேன்டா, ஏகம்ங்கிற அந்த இடிப்பு நிலையில நடந்திருக்கிற ஒரு விஷயம். அல்லாஹ் இடத்துல நடந்த ஒரு விஷயம். அவன் 100 வெளிப்படுத்தினான். 100 வெளிப்படுத்தினான். அங்கக்குள்ள இன்னைக்கு என்ன வரும்? உஸ்தாது என்ன சொல்றாங்க? உம்மை படைக்காவிட்டால் அகிலத்தையே படைத்திருக்க மாட்டேன். அப்ப உண்மை என்று சொல்லி அங்க படைச்செய்யத ஆரம்பம் 100. அப்ப 100 படைக்கப்பட்ட உடனே விளங்கிட்டா, 100 படைக்கப்பட்ட அதே நேரமே காலமும் இடமும் இல்லாம இருக்கிறதால அகிலமும் இன்னைக்கு வந்துட்டா இல்லையா? என்ன உஸ்தாது சொல்றாங்க, அகிலம் 100ஆக அமைந்து விடும் என்று அட்ல சொல்ற. அப்படித்தானே வருது சாஹி? அகிலம் அகிலமே 100 என்று அமைந்திடும் மனிதா. அகிலமே 100 என்று அமைந்து விடும் மனிதா. இப்ப 100 எப்ப படைக்கப்படுகிறதோ அதே நேரமே அந்த 100ஐ கொண்டு அந்த அகிலமும் அந்த 100ல இருக்கிற நிலையும் இருக்கா இல்லையா? இருக்கு. இது இப்ப யாரிடத்துல நடக்குது? மனிதனிடத்துல நடக்குதா, அல்லாஹ் இடத்துல நடக்குதா? அந்த ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலையில தானே நடக்குது. அந்த நிலையில நடக்குது. அப்ப அந்த நிலையில அது நடக்கக்குள்ள இப்ப காலமும் இடமும் கட்டுண்ட நிலையும் வந்துட்டா வரல. அப்ப மொத்தத்தில ஒஸ்தாது இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, அது இருக்கட்டும். அப்ப இந்த 100 படைக்கப்படுற அதே நேரமே எது படைக்கப்படுகிறது? அந்த அகிலமும் அந்த 100ஐ கொண்டு படைக்கப்படுகிறது, படைக்கப்பட்டுட்டு. அப்ப எப்ப 100 வெளியாயிச்சோ இப்ப அகிலம் வெளியாகி இருக்கு. இப்ப 100 வெளியாயிட்டு வைப்போமே 10 மணிக்கு, உதாரணத்துக்கு 100 10 மணிக்கு படைக்கிறான்னு வைப்போமே, அகிலத்தை 10 ஒன்றுக்கு படைச்சிருப்பானா? அப்படி எடுத்தாலும் என்ன செய்யப்படும் இன்னைக்கு? ஒரு செகண்ட் ஒரு காலகட்டத்துல கட்டுண்டதாக ஆகும். அப்ப வேதம் ஒரு வார்த்தை நமக்கு செல்லுது, ஆகண்டு செல்றல்லையாம் ஆகிடுமா. ஒஸ்தாது எப்படி சொல்றாங்கன்னா, குன் என்ற சொல் கொண்டு குவளையம் ஆகியிருக்கான். இப்ப குன் என்ற சொல் எப்ப வந்த, குவளையம் எப்ப வந்து, எனக்கு ஒரு கேள்வி கேட்டா, குவளையம் என்றா என்ன உலகம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டா, சொல் ஒரு மாசைக்கு முதல் வந்து அதுல குவளையம் ஒரு மாசத்துக்கு பிறகு வந்தேன்னு கேட்கலாம். அப்ப இப்ப உண்மை படைக்காவிட்டால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னது எதை நோக்கி செல்லப்பட்டது? அதான் எதை நோக்கி? தன்னிடத்தில வெளிப்படுத்தின 100ங்கிற அறிவை நோக்கியா இல்லையா? இப்ப இது அந்த வெளிப்படுத்தின இந்த 100ங்கிற அறிவும் இந்த வெளிப்படுத்தின விஷயமும் நாம எப்படி சிந்திக்கும்? நமக்கு காட்டின கண்ணாடியை வச்சு நாம முன்னுக்கு வச்சு நடந்ததாகத்தானே சிந்திக்கும். நாம அப்படித்தானே கற்பனைக்கு எடுக்கும். ஆனா நடந்திருக்கு எங்க? ஏகமண்ட அந்த இடிப்பு நிலையில தன்னிலையிலேயே நடந்திருக்கு. அப்ப ஐதைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கா? 100ங்கிற அறிவு ஒன்று வழியாகி இருக்கு. அந்த வழியாகின எங்க? அவனிடத்துல தானே. முன்னிலை நோக்கிய படற்கையை நோக்கிய அந்த 100ங்கிற அறிவு வழியாயிச்சு. அவனை விட்டு வேற இன்னொரு இடத்துல அந்த 100ங்கிற அறிவு வழியாயிச்சு. இப்ப இன்னைக்கு இந்த 100 சொல்லி வெளியாகின இந்த அறிவு என்ன? அவனுடைய அறிவு. அவன் 100ங்கிற அந்த அறிவை தன்னிடத்திலான வெளிப்படுத்தினான். இப்ப தன்னிடத்துல 100ங்கிற அறிவை வெளிப்படுத்தின உடனே குவளையமும் வெளிப்பட்டுட்டு அகிலமும் வெளிப்பட்டுட்டா இல்லையா? இப்ப அதுல நான் இன்னதை இப்ப படைத்தேன், இன்னதை இப்ப படைத்தேன் என்று சொல்லி ஏதாவது ஒன்றை தனியே பிரிச்சு சொல்லப்படுதா? வானத்தை படைத்தேன், பூமியை படைத்தேன் என்று வேதம் சொல்லுது. அதுவும் எவ்வளவு நேரத்துல படைக்கப்பட்டிருக்கும்? எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் அதெல்லாம் படைக்கிறதுக்கு? எப்ப ஆகண்ட சொல் ஆகிறதில்லையே ஆகிட்டண்டா இந்த 100ங்கிறது வெளிப்பட்டதும் இந்த சொல் வெளிப்பட்டே என்று சொல்றதும் ஒரு கணம் போயிருக்குமா? போயிருக்காது. அப்ப இது எங்க நடந்தது? அவன் சொந்த நிலையில அவன்லயே நடந்த விஷயமா இல்லையா? அவனை விட்டும் வேறையா ஒரு இடத்தையும்
வேறையா ஒரு காலத்தையும் பிடிச்சு நடந்த விஷயமா, வெளியாகி நடந்த விஷயமா, இல்ல தன்னிலே தானாக அவனிடத்தில் நடந்த விஷயமா? இந்த அறிவு வெளியானது 100 வெளியானது சொல்றேன். அப்ப இப்ப அகதுக்கு பொருளாகி வாஹிதாய் நின்றது எது? அந்த வாஹிதா நின்றது 100 இல்லையா? அகதண்டா என்ன? ஏகம். அகதண்டா ஏகம் தானே. அந்த அகதுக்கு பொருளாகி வாஹிதாய் நின்று. இப்ப வாஹிதாய் நிக்கியது இப்ப வாஹிதாய் நிக்கக்குள்ள உஸ்தாத் இப்ப அங்கால என்ன சொல்றாங்க? அகதுக்கு பொருளாகி வாஹிதாய் வந்து ஆழத்தின் கோலத்தில் ஆகிப்பின்னே, அப்படித்தானே சொல்றாங்க. ஆழத்தின் கோலமாய் ஆகிப்பின்னே, சரியா? அதுக்கு பிறகுதான் ஆதம் ஹவ்வாய். அப்ப அதுக்கு பிறகுதான் யாரு படைக்கப்படுறா? ஆதம் படைக்கப்படுற. அப்ப இப்ப ஆதம் படைக்கப்படுறதுக்கு சரியா எதை முதல் எடுக்கான்? 100 எடுக்கான். அது என்னது? அந்த 100 என்ன? ரஹ்மத்தா ரஹீமியத்தா? ரஹ்மத். ஆண்டவன் அருளால் அது இல்லை. ஆண்டவன் அருளால் அவன் உருவானம் அறிவாயா மனிதா என்று அங்க சொல்லப்படுது. இங்க ஹதீஸ்ல எப்படி சொல்லப்படுது? நல்ல பொருளுக்கு பேராகும், அருளுக்கு பேராகும் அறிவு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாட்டுல உஸ்தாத் எப்படி சொல்றாங்க? அந்த ஹதீஸ்ல எப்படி வருது? ஆதம படைக்கிறதுக்கு எதை எடுத்தானா? ரஹ்மானுடைய சூரத்தை கொண்டுதான் ஆதமை என்ன செய்யறான்? படைத்தான். இப்ப அகிலம் வெளியாகிட்டு 100 இப்ப இருக்கு. இப்ப காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்டிருக்காது இல்ல, காலமாகவும் இடமாகவுமே இப்ப அந்த அகிலம் இருக்கா. அப்போ மொத்தத்தில இந்த அகிலம் 100 கொண்டு படைக்கப்பட்ட அந்த அகிலம் அது என்னையா இருந்தாலும் இயற்கையை விட்டு மாறுபட்டிருக்கா? இயற்கையில இருக்கா? இயற்கையில இருக்கு. இயற்கையில இருக்கண்டா இன்னைக்கு என்ன அர்த்தம்? சின்ன உதாரணம் தான். இப்ப நீங்க உங்களை யாருன்னு கேட்டா, சின்ன உதாரணம் பிடிச்சு கேளுமாடா, பிடிச்சுக்கங்க. இதுல கேள்வி வந்தா கேளுங்க. கேள்வி இதுக்கு நிறைய இருந்தாலும் நீங்க யாருன்னு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சாகி என்று சொல்லுவீங்க இல்லையா? இப்ப அதே டைம்ல ஒரு பூனை ஒன்று வருது வைப்போம், இல்லாட்டி அந்த பூனை கிட்ட நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லு? ஏன் அது ஒண்ணு சொல்லுது இல்ல? நம்மள மாதிரி சும்புது, அசையுது, நடக்குது, வாங்குது, நேரத்தோட எடுத்த விஷயத்த அப்படி வச்சுக்கோங்க. ஞாபகப்படுத்தணுமா? நடக்குது எல்லாம் செய்யும் தானே. அப்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடாது வருகுது. நீ யாருன்னு கேட்டோன்னு நான் பூனை என்று அது செல்லுதா? எப்பயாவது செல்லிருக்கா? இனி எப்பயாவது அது செல்லுமா? அப்ப மொத்தத்துல இன்னைக்கு என்ன என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் விளங்கப்படுத்துறேன். என்னடா, நாங்க கடல் மலை எல்லாத்துக்கிட்டையும் கேட்டோம், இதை சுமந்துக்கிறீங்களா என்று கேட்டோம். அதெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? ஏன் மறுத்துச்சு? இப்ப 100 இந்த அறிவை கொண்டுதானே அத்தனையும் வெளிப்பட்டிருக்கு. 100 இந்த அறிவை கொண்டுதான் அத்தனையும் வெளிப்பட்டிருக்கு. இப்படி வெளிப்பட்டிருக்கிற அத்தனையும் என்னத்தில இருக்கு? அந்த அறிவுல இருக்கா இல்லையா? அந்த அறிவுலேயே இருக்கிறதால அந்த அறிவை நீ சுமந்துக்கிறியான்னு கேட்டா சுமந்துக்குமாறு?
பூனைகிட்ட கேட்போமே, இல்ல ஏதாவது ஒன்று மரத்துக்கிட்ட கேட்போமே, வானத்துக்கிட்ட கேட்போம், கடலுக்கிட்ட கேட்போம், எல்லாத்துக்கிட்டையும் கேட்போம். கேட்டிருக்கேன்னு சொல்றான் வேதத்தில. இப்ப கேட்டு இருக்கேன்னு சொல்றது அவன் ஏற்கனவே கேட்டு முடிச்சிட்டானா, இப்பயும் கேட்டுக்கிட்டே இருக்கானா? இப்ப 100 வெளியாகின உடனே அதுல எல்லாம் வெளியாகிட்டு வா, எல்லாம் வெளியாகிட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு, நீங்க விளங்குறதுக்கு நாம காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்டு தானே இப்ப அந்த விஷயத்தை விளங்கிட்டு இருக்கோம். அப்படி விளங்கிட்டு இருக்கிறதாலதான் நமக்கு இப்பயும் அவன் அதுகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அது மறுத்துக்கிட்டே இருக்குங்கிற விஷயம் பிடிபடாம இருக்கு. இந்த கணமும் அந்த 100 வெளிப்படுகுது, அதுல அகிலம் உருவாகுது, அதுகிட்ட சுமந்துக்கிறியா என்று அவன் கேட்கான். அது என்ன செய்யுது? மறுக்குது. இப்படி இந்த கணம் நடந்த ஒரு விஷயம், நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில நடந்து கொண்டிருக்கிற அறிவுல நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயத்தை நாம என்ன செய்யறோம்? இப்ப காலத்திலும் இடத்திலும் கட்டுண்டோ, கண்ணாடிக்கு முன்னுக்கு தெரிகிற ஒரு பிம்பமும் கண்ணாடிக்கு முன்னுக்கு இருந்ததாக நான் எடுக்கிற ஒரு உதாரணத்தை வச்சு விளங்கிக் கொள்றதுக்காக, புரிந்து கொள்றதுக்காக பேசுறோமா இல்லையா? பேசிருக்கோமா இல்லையா? ஆனா இப்ப நடந்திருக்கிற விஷயத்தை பார்க்கக்குள்ள, இப்ப நீங்க உங்களுக்கிட்ட கேட்ட உடனே நீங்க என்ன சொல்றீங்க? யாருன்னு கேட்டா நான் சஹி என்று சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன செய்யல? இப்ப நீங்க சொல்ற நீங்க என்ன செய்யல? அந்த இயற்கையோட நீங்க இல்ல. இப்ப இதெல்லாம் இயற்கையோட இருக்கு. ஏன் மறந்துட்டேன்? ஏன் மறந்துச்சு? அந்த 100ங்கிற அந்த அறிவு தானே இயற்கையாகவே இருக்கு. அந்த இயற்கையில இயற்கையாக இருக்கிற ஒன்று அதை சுமந்துக்கே என்று கேட்டா சுமக்குமா? சுமக்கிற இடத்துக்கு வருமா? அப்ப அது இயல்பா இடிக்குப்ப. அது இயல்பை ஒட்டி என்ன செய்யல? மாறுபடல. அது இப்பயும் அகிலம் 100ஆக இருக்கண்டா. இப்ப அண்ணா தெரிகிற பூனையும் அந்த 100ஐ கொண்டு வெளிப்பட்டிருக்கிறது புரிதலுக்கு வருமா இல்லையா? ஒரு மரமும் 100ஐ கொண்டு வெளிப்பட்டிருக்கின்ற புரிதலுக்கு வருமா இல்லையா? இப்படி அனைத்துமே 100ஐ கொண்டு வெளிப்பட்டிருக்கு என்ற புரிதலுக்கு வருகிறது யாருக்கிட்ட? நான் சஹி என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட வருமா? வராதுவா? ஏனென்றா அவர்கிட்ட 100ஐ கொண்டு இயற்கையில இது வெளிப்பட்டிருக்கிற அந்த வெளிப்பாடு, அந்த வெளிப்பட்ட நிலை, அந்த வெளிப்பட்ட தன்மை உணரப்பட்டுமா? உணர்வாரா? இல்ல. இப்ப அறிவ எல்லாத்துக்கிட்டையும் கேட்டான், சுமந்துக்கிறீங்களான்னு. கடல் மலையா எல்லாத்துக்கிட்டையும். எல்லாம் என்ன செஞ்சுட்டு? மறுத்துட்டு. மறுத்துட்டால இப்ப இது எல்லாம் எதுல இருக்கிப்ப? அந்த அறிவுல இயல்பா இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கா இல்லையா? இப்ப அது இருக்கிறதாகவும், அது வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும், அதெல்லாம் ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறதாகவும் நமக்கு தெரிகிறது. நம்முட நோக்குல உள்ள விஷயமா, அதுல உள்ள விஷயமா? இப்ப அது இயல்பா இயற்கையிலேயே இருக்கு. அதனால அது என்ன செஞ்சுட்டு? அதை சுமந்துக்கிறியா, அந்த அறிவை சுமந்துக்கிறியான்னு கேட்ட உடனே அதெல்லாம் மறுத்துட்டு. அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதன் அறியாமையால் சுமந்துகிட்டான். அப்ப அவன் அறியல என்ன செய்யணும்? அறியாமையால் சுமந்திருக்கான் என்று இன்னைக்கு சொல்லப்படுது இல்லையா? தவறினும் பேரிலும் அவசரத்திலும் பேரிலும் அவன் படைக்கப்பட்டிருக்கான். படைக்கப்பட்ட உடனே என்ன செஞ்சிட்டவன்ட்ட? அறியாம வந்துட்டு. அறியாமையால் சுமந்து கொண்டான் என்று தானே வேதம் சொல்லுது. அப்ப அறியாமையால் சுமந்து கொண்டவன் என்னத்தை அறியாம இருக்காங்க? என்னத்தை அவன் அறிய வேண்டி இருக்கு? என்னத்தை அறியாமையால சுமந்தான்? கேள்வி விளங்குதா? இப்ப அறியாமையால சுமந்து கொண்டான் என்று தானே வேதம் சொல்லுது. இப்ப மற்றதெல்லாம் பார்த்தா, இந்த சொல்ற வசனத்தின்படி பார்த்தா மற்றதெல்லாம் அறிஞ்சதால சுமக்கல். ஏன்?
அது இயல்பா அந்த அறிவிலே இருக்கு. அது இன்னொன்று வரையும் இல்லை, அதை இன்னொன்று போகையும் இல்லை. இதுக்கு காரணம் என்ன? காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா உன் கவனத்தை ஈர்ப்பதேனோ என்று கேட்கிற பாட்டில அதெல்லாம் எதுல கட்டுண்டிருக்கி? காலத்தில கட்டுண்டு. காலத்தில் அது கட்டுண்டு இருக்கிற அந்த நிலையில அது அப்படியே இடிக்க இல்லையா? காலத்துல கட்டுண்டது அது அப்படியே இடிக்க இல்லையா? காலத்தில கட்டுண்டு இருக்கிற அந்த நிலையில அது ஒரு இடைவெளியை விட்டு ஒரு ஓட்டையை விட்டு அப்படி இருக்குமா, இல்ல ஏக வியாபகமா காலமாகவே இருக்குமா? அப்படி காலமாக இருக்கண்டு நீங்க அறிகிற நிலைக்கு வந்தீங்களா, அகது அனைத்துமாக இருக்கிறத நீங்க அறிஞ்சிருவீங்களா இல்லையா? அறிஞ்ச உடனே இப்ப நீங்களே எப்படி இருப்பீங்க? அந்த அனைத்துமாக இருக்கிறது நான் என்று சொல்லி அந்த இருப்பு நிலையெல்லாம் வந்துடுவீங்க. உள்ளது நான் என்னும் ஏகம் தானே. அப்ப அனைத்துமாக இருக்கிற அந்த நிலையை நீங்க அறிஞ்சீங்களா, அந்த இருப்பு நிலையில நீங்க அமர்ந்துடுவீங்க. அப்படி அமராம நான் சகி என்று நீங்க சொல்லிக்கிட்டு இப்படியே இருக்கிறதால நீங்க அந்த அறிவுல இருக்கிறீங்களா, அறியாமையில இருக்கிறீங்களா? அப்ப நீங்க அறியாமையால அனைத்துமாக இருக்கிற அறிவை சுமந்திருக்கிறீங்க. ஆனா அறியாம இருக்கிறீங்க. அது அனைத்துமா இருக்கிறது அது சுமக்கையும் இல்லை, அது தன்னை என்ன செய்யல, நான் பூனை என்று செல்லையும் இல்லை, சென்ற இடத்துக்கு வரையும் இல்லை. இப்ப நான் பூனை என்று அது செல்லுது இல்லைண்டா, அதனிடத்தில நான் ஒரு பூனை என்ற ஒரு எண்ணம் ஒன்று இருக்குமா? அப்படி அது நினைக்குதா? அப்படி நினைக்கிற இடத்துக்கு அது வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா அது நான் என்று சொல்லிக்குமா இல்லையா? அப்ப அப்படியெல்லாம் அது வரலேண்டா ஐனைக்கு தன்னை யார் என்று சொல்லி அதை உணர வேண்டிய அவசியமும் இல்லை, அதை உணர்த்த வேண்டிய அவசியமும் இல்லை, ஐனைக்கு உணரப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்? அது அந்த அறிவிலே இருக்கிறதால அதை அறியணுமா? அதை அறிய முற்படணுமா? அறிய முற்படுற ஏதாவது ஒரு தேவை அதுக்கிட்ட இருக்கா? அப்ப அது இயற்கையில இயல்பாக இருக்கு. அப்படி இருக்கிற அந்த இயல்பு, அந்த ஏகம் அனைத்துமாக இருக்கிற அதில முரண்பட்டுக்கிட்டு மாறுபட்டுக்கிட்டு சுஜூது செய்யாம ஒளிம்பி நிற்கிறார். கடல்மலை யாவுமே சுஜூதிட நீயே மறுத்து விட்டாய், மனிதா நீயே மறுத்து விட்டாய். அப்ப இது மொத்தத்தில் அத்தனையும் சுஜூதில இருக்கா இல்லையா? சுஜூதில் இருந்தா என்ன? இயற்கையில இருக்கு. அப்படி இயற்கை என்று சொல்ற அந்த அறிவை நீங்க எப்படி சுமந்தீங்கன்னா அறியாம சுமந்துட்டீங்க. ஏன்னா அதை சுமக்கிறேன்றாலும் ஒரு ஆள்கிட்ட சுமக்க கொடுக்குறேன்றாலும் அவர் அறிஞ்சிருந்தாருன்னா கொடுக்கலாம் அவர்கிட்ட. அப்போ அது அந்த அறிவை தாரத்துக்கு சரியா அல்லாஹ் தன்னிடத்தில இருக்கிற தன்னுடைய பிம்பத்தை அறிவுல வெளிப்படுத்தினானா இல்லையா? ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகினே என்று சொல்றதுல ஆதி என்ற என்ன? அகதுடைய நிலை, ஏக நிலை. அவனுடைய பிம்பத்தை அறிவுல வெளிப்படுத்தினான். அப்ப இப்ப என்ன அதை வெளிப்படுத்தக்குள்ள என்ன வெளிப்பட்டு இருக்காங்க? அவனுக்கிட்ட அறிவு வெளிப்பட்டிருக்கு. அந்த வெளிப்பட்டிருக்கிற அறிவுல வெளிப்படுத்திருக்கான். இப்ப அறிவு வெளிப்பட்டு இருக்கக்குள்ள அந்த அறிவாக இருக்கிற அகிலமும் அப்படியே இருக்கா இல்லையா? அப்படியே இருக்கிற அந்த இடம் இயற்கை இயல்பாக இருக்கிற நிலையா, இல்ல அது அந்த அறிவை மறுத்த நிலையில ஏதாவது ஒன்று இருக்கா? இருக்கிற அந்த நிலைதான் அந்த நூறுங்கிற அறிவு. அந்த நூறுங்கிற அறிவு அகிலமாக இருக்கிற நிலை. அந்த நிலையில அவன் வெளிப்பட்டானா அவன் பிம்பம் வெளிப்பட்டுச்சான். அப்ப உதாரணத்துக்கு அப்ப ராபிட்ட நான் சொன்ன மாதிரி
உங்களோட அறிவுல சரியா என்ன எல்லாம் இருக்கி? உதாரணத்துக்கா உங்களோட அறிவுல என்ன எல்லாம் இருக்கி? எல்லாமே இருக்கு. உம்மா இருக்கு, பாப்பா இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, இப்படி எல்லாமே இருக்கா இல்லையா அறிவுல? அப்படி இருக்கக்குள்ள நீங்களும் உங்களோட அறிவுல ஒரு பதிவா ஒரு நினைவா இல்லையா இருக்கிறீங்க? இருக்கிறீங்கனே. உங்களோட உருவமும் உங்களோட தோற்றமும் உங்களோட பதிவுலையும் நீங்க வச்சிருக்கிறீங்களா இல்லையா? இது காலத்துல இடத்துல கட்டுண்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துற விளக்கம். அதை விளங்கி கொள்றதுக்கு ஆதியின் பிம்பம் எப்படி அறிவுல வெளியாகிச்சுங்கிறத நீங்க பிடிக்கிறதுக்கு இதை கொஞ்சம் நீங்க விளங்கி கொண்டாதான் லேசா பிடிக்கலாம். அங்கே காலமும் இடமும் இல்லை, அங்க வெளியான இடம். இங்க எப்படி? இப்ப நீங்க வெளியாகி உங்களோட நினைவுல நீங்க உங்களோட ஒரு பதிவு கொண்டு உங்களோட அறிவுல இருக்க வச்சிருக்கிறீங்க இல்லையா? இப்ப நீங்க இன்னும் இருக்கக்குள்ள அந்த பதிவை மட்டும் தனிய நீங்க எடுக்கிறீங்களா? நான் என்று சொல்லி எடுத்து நினைவுல பாக்குறீங்களா? நினைச்சு பாக்குறீங்களா? இல்லையே. நினைக்கிறீங்களே. அப்படி இருக்காது. எப்படி மரம் இருக்கோ, எப்படி வீடு இருக்கோ, என்னென்ன எல்லாம் இருக்கோ அத்தனை இருக்கிற மாதிரி தானே அதுவும் ஒரு பதிவா இருக்க உங்களுக்கிட்ட. அப்படி இருக்கக்குள்ள நீங்க நான் என்று சொல்லி அதை எடுப்பீங்க. அது அதுல தெரிகிற வீட்டை நான் என்று எடுப்பீங்களா? உங்க பதிவுல நினைவுல வச்சிருக்கிற அந்த பதிவை வீட்டை நான் என்று எடுப்பீங்களா? சரி, அனசா வச்சிருக்காரு பதிவுல, இருக்காரா இல்லையா? அவரை நான் என்று எடுப்பீங்களா? அப்ப நீங்க எதை நான் என்று எடுப்பீங்க? அப்ப உங்களோட ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி இருக்கின்றா. உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்ற உதாரணம் 100% பொருந்தாது, இருந்தாலும் பிடிக்கலாம். சிந்தனைக்கு தொழில் படுறதுக்கு, சிந்தனையை முராக்கபா செய்யறதுக்கு இது உதவும் உங்களுக்கு. அப்படி உங்களோட நினைவுல நீங்க இருக்கிற அந்த பதிவை உங்களோட அறிவுல நீங்க வெளியாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? வெளியாகுது என்ன அர்த்தம்? நினைச்சு பாக்குறீங்கன்னு அர்த்தமா இல்லையா? அப்படி நீங்க நினைச்சு பார்க்க கூட உங்களோட நினைவுல எது மட்டும் வெளியாகுது? அது வெளியாகுதா இல்லையா? பக்கத்தில் இருக்கிற அனசாபிஸ் அதுக்குள்ள ஜாயிண்ட் ஆகுறாரா? இல்ல உங்களோட பதிவுல நீங்க வச்சிருக்கிறதுக்கு பக்கத்துல அவர் இருக்காரு, அவர் ஜாயிண்ட் ஆகுவாரா? இல்ல. ஆனா அவர் அதே டைம்ல அதுக்கு அங்கான பக்கத்துல ஒரு பூனை இருக்கணும் எப்பவுமே, அவரும் ஜாயிண்ட் ஆகுவாரா? அப்ப உங்களோட அறிவுல பூனையும் அனசாபிஸும் இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? இருக்காங்க. அப்ப அறிவு இருந்தா அறிவுல அனைத்துமாக எல்லாம் இருக்கவே அப்படி இருக்குமே. இப்ப ஏதாவது நீங்க ஏதாவது ஒன்றை நீங்க நினைக்கவும் இல்லை, ஏதாவது ஒன்றை உங்களோட நினைவுல நீங்க வெளிப்படுத்தவும் இல்லை, அப்படி வெளிப்படுத்தி நீங்க பார்க்கவும் இல்லை. அப்படி இருக்கக்குள்ள நீங்க நான் என்று சொல்லி எதை நினைச்சு எதை வெளிப்படுத்தினீங்க? அப்படி நீங்க நினைச்சு நீங்க வெளிப்படுத்தின அந்த நினைவு, அந்த வெளிப்படுத்தினதுதான் தஜல்லியங்கிறது. ஆதியின் பிம்பமாக அறிவுல வெளியானேங்கிறது. இப்ப அந்த பிம்பம் வேறையா அவன் வேறையா வெளியாயிட்டா இன்னைக்கு அர்த்தம் வரும். அவன் தான் பிம்பமா வெளியான. வாங்க வீடியோவுக்கு சாய்ந்து உங்களை தான் பார்த்து பேசிட்டீங்க. நடிகார் அவரால் வாங்க. அவன் தானே வெளியானா. இப்ப யாரு அவன்? அவன் பிம்பம் தானே. இப்ப நீங்க உங்களோட அறிவுல உங்களோட அந்த உருவத்தையும் அந்த தோற்றத்தை மட்டும்தானே நீங்க நான் எடுக்கிறீங்க. ஆனா இருந்தாலும் அறிவுல எல்லாம் இருக்கா இல்லையா? வானம் இல்லையா? பூமி இல்லையா? மரங்கள் இல்லையா? அனசாபிஸ் இல்லையா? பூனை இல்லையா? அப்ப அதெல்லாம் உங்களோட அறிவுல அறிவாகவே இருக்கா? அந்த அறிவை விட்டு வேறாக இருக்கா? அறிவாகவே இயற்கையாகவே இயல்பாகவே இருக்கா இல்லையா? அப்படியே இருக்க இடிக்கக்குள்ள அப்படியே இப்ப இருக்கு. அது இன்னும் என்ன செய்யல, அதை விட்டு மாறுபடையும் இல்லை,
இத காலத்தில் கட்டுண்ட கனவான துணியாண்டுங்க உதாரணம் இது. அப்படி இருக்க காலத்துல கட்டுன்றீங்க உங்களோட அறிவுல அத்தனையும் கட்டுன்றீங்க இல்லையா? அந்த அறிவுல கட்டின் இருக்கக்குள்ள சரியா பூனை வேறையாவும் அனசாபிஸ் வேறையாவும் இடையில ஒரு 2 அடி இடைவெளி விட்டா கட்டுன்றீங்க. இடையில ஒரு அனுப்புறமன ஓட்டு இருக்குமா? அதே டைம்ல அப்படி இல்லாம இருக்கா இல்லையா? அப்படி அனைத்துமாக இருக்கிற அந்த நிலையில சரியா அனைத்துமா இப்ப யார் இருக்கா? நீங்க இருக்கிறீங்க, உங்களோட அறிவிக்கு. அப்படி இருக்கிற அந்த நிலையில நீங்க நான் என்று சொல்லி உங்களோட அறிவுல எதை பிம்பமா வெளிப்படுத்தினீங்க? வெளிப்படுத்துறதுக்கு முதல் அங்க 100 வெளிப்பட்டுட்டு அகிலமும் வெளிப்பட்டுட்டா இல்லையா? இப்ப அகதுக்கு பொருளாகி வாகிதாய் நிக்கிறீங்க. 100 அறிவுல அங்க என்ன செஞ்சிருக்கீ? அந்த அறிவுல வெளியாகி இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்குள்ள உங்களோட உருவமும் உங்களோட தோற்றமும் அந்த அறிவுல இருக்கா இல்லையா? இருக்குமா இல்லையா? அதுக்கு சேர்ந்துதான் இருக்கும். அப்படி இருக்கிறத நீங்க நினைவுக்கு எடுத்து நினைச்சீங்களே, நினைச்சு பார்த்தீங்களே, இப்பதான் ஆதியின் பிம்பமா அறிவுல அது வெளியாகு. இப்ப வெளியாகின உடனே அது தன்னை அறியணுமா இல்லையா? தன்னை அறியறதுக்காக அது வெளியாகுது. மத்த எதுக்குமே தன்னை அறியறதுக்காக அறிவுல வெளியாகுதா? வெளியாக்கப்படுகிறதா? இல்ல அறிவுல அறிவாகவே இருக்கா? இயற்கையாவே இருக்கிறது. அப்படியே இருக்க இந்த பிம்பம் அறிவுல வெளியாகின உடனே சரியா அந்த பிம்பத்தை அந்த பூரண அப்த சுய நிர்ணய உரிமையற்ற அந்த நிலையை அதை அறிந்து கொள்ளணுமா இல்லையா? நீ சுய நிர்ணய பூரண அப்து, உனக்கு சுய நிர்ணயம் ஒன்று இல்லை என்கிறத அதை அறிந்து கொள்ளணுமா இல்லையா? அறிந்து கொண்டாத்தானே அது நான் பூரண அப்தா இருக்கேன் என்று சொல்லி உணர்ந்து கொள்ளும். அந்த உணர்ந்த நிலையில இருக்கும். அப்ப இப்ப என்ன செஞ்சிடும்? அப்படி உணர்ந்த நிலையில உணர்ந்த நிலைக்கு அது வந்துட்டா அறிவோட அறிவாக ஏகமாக அது இருக்குமா இல்லையா? அப்படித்தானே இருந்த, அப்படித்தானே இருக்கு. காலத்திலும் இடத்திலும் கட்டுண்டாம இருந்ததுதானே அது. அப்படி இருந்த அது எப்ப வெளியாகிச்சோ அப்ப என்ன செய்யுது? காலத்திலும் இடத்திலும் கட்டுன்ற இடத்துக்கு அது வருது. இது வருது என்னத்துக்கு? தன்னை அறியறதுக்காக. சரியா வந்த உடனே இப்ப அதில் அறியறதுக்குரிய ஆற்றல் சக்தி ஏதாவது அந்த அப்திடத்தில இருக்கா? இல்ல. இப்ப ஆற்றல் அறியற இடத்துல அந்த அப்தி இல்லாதத்தில என்ன செய்யறான்? அதை வெளிப்படுத்தினவனே அதுல தஜல்லியா. இப்ப தஜல்லியாக என்ன அர்த்தம் இன்னைக்கு? அவன் அப்படியே போய் அந்த பிம்பம் ஆகுறானா இல்ல அதை நான் என்று நினைக்கானா? அப்ப அதை ஏன் அதை நினைக்கான் தெரியுமா? அவன் தன்னை அறியறதுக்கு இல்லை, அந்த பிம்பம் தன்னை அறிந்து கொள்றது. பூரண அப்தாக நான் இருக்கிறேன்டா சரியா ரப்பு ஏகமண்டா பூரண அப்தா இருக்கிறது ஏகம் இல்லாம இருக்குமா? அது ஏகமா தான் இருக்கும். அப்படி ஏகமா இருக்கிற அந்த நிலைய அது அறியணுமா இல்லையா? இப்ப ஆழத்தின் கோலமாகின அந்த 100ஆக அது இருக்கிற அந்த அறிவை அது பெற்றுக்கொள்ளணும்டா, அந்த அறிவு நிலையில அது வரணும்டா, அதனுடைய பூரணத்துவம் அமையணும்டா, அது அறிகிற நிலையில வெளிப்படணுமா அறியாத நிலைக்கு வரணுமா? இதான் போய் இதான் விஷயம். அப்ப இப்ப அந்த அறிவிடத்துல கேட்கா இந்த அறிவை சுமந்து கொள்றது நீங்க எல்லாரும் சுமந்து கொள்றீங்களான்ற உடனே இப்ப என்ன செய்யுது? அந்த அறிவுல இருக்கிற மலையிலாங்குது, அந்த அறிவுல இருக்கிற கடலையிலாங்குது, அந்த அறிவுல இருக்கிற பூனையிலாங்குது, அந்த அறிவுல இருக்கிற எல்லாமே மறுத்துட்டு இவன் மறுக்கலாமா? இவன் மறுக்க ஏனுமா? முதலாவது ஏன்? அவனோட சொந்த அறிவே அது.
அப்ப அதை அறிந்து கொள்றதுக்காக பிம்பமா வெளியாகி இருக்கணுங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுமா இல்லையா? அதை எப்படி சொன்னான் மலக்குகளுக்கிட்ட? நீங்கள் அறியாதவற்றை எந்த இடிப்புல இருந்து சொன்னான்? அவன் எந்த நிலையில இருந்து அதை வெளிப்படுத்தினான்? மனிதனை படைக்க போற நாடு கேட்கக்குள்ள படைச்சிட்டானா இல்லையா? அப்ப இப்ப மனிதனை எப்படி படைக்கான்? இப்ப அறிந்தவனாக படைக்கானா அறியாதவனாக படைக்கானா? சாஹிப் மைக் ஆன் பண்ணு. அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ்? அறியாமையால் சுமந்து கொண்டான். அப்ப இப்ப ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியான அந்த பிம்பம், சரியா? அந்த பிம்பம் நான் என்று சொல்லி அந்த வெளியாக்கப்பட்ட அறிவு உணருமா இல்லையா? உணர்வு கெடுக்குமா இல்லையா? எடுக்கணுமா இல்லையா? எடுக்கக்குள்ள இப்ப தஜல்லி ஆயிட்டானா இல்லையா? அவன் தஜல்லி ஆயிட்டான் என்ற உடனே அந்த அறிவுக்குரியவன் அப்படியே பிம்பத்துக்கு வந்துட்டான் என்று அர்த்தம். அவன் அந்த பிம்பத்தை என்ன செஞ்சான்? நான் என்று உணர்ந்தான். உணர்ந்த உடனே இப்ப அந்த பிம்பம் என்ன செய்யுது? தன்னை உணர்ற இடத்துக்கு வருகிறதா இல்லையா? தன்னை உணர்ற இடத்துக்கு அந்த பிம்பம் வந்த உடனே அந்த பிம்பம் என்ன செய்யுது என்ற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பிம்பத்தை நான் நடக்குது. இதான் மறதி, இதான் அறியாமை. இந்த அறியாமைக்கு வாரத்தாலதான் அதை சுமந்து கொண்டான், சுமந்துகிட்டு வந்திருக்கான். அறியாமை விட்டுப்பட்டு வரல. இப்ப அறிவுல இருக்கிற எல்லாம் மருத்தத்தை அவன் சுமந்து கொண்ட காரணம் இந்த அறியாமையால். இந்த அறியாமை என்கிற நிலை இருக்கிறதா? இது எங்க இருக்கி? அறிவுல இருக்கு. எப்படி இருக்கி? அதுவும் அறிவாத்தான் அறிவு. அந்த நிலையை அவன் எடுக்கணுமா இல்லையா? அவன் அந்த அனுபவத்துல பெறணுமா இல்லையா? அதுக்காகத்தான் அறியாமையை கொண்டு அவனை உருவாக்கி இருக்கிறோம். சாஹிப் அவங்களோட மைக்கை கொஞ்சம் பண்ணுங்க. சாஹிப்னோட மைக்கை கட் பண்ணுங்க, சத்தம் போடு. சஹீட மைக் ஆன் பண்ணு. இப்ப அறியாமை என்று சொல்றதும் அந்த சுய நிர்ணய உரிமை தந்த இடம் ஒரே இடம் தான். அப்படியா? அதாவது இப்ப தஜல்லி ஆயின உடனே, சரியா, அந்த பிம்பத்தை நான் என்று எடுத்த உடனே, இப்ப நான் என்று எடுக்குது யாரு? அறிவு எடுக்குதா? அவன் எடுக்காதா? அறிவுதான் எடுக்குது. ஏன்னா அறிவு ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த அறிவுக்கு பெயர் தான் நூறங்க. அந்த அறிவு தான் இத பிம்பத்தை என்ன செய்யுது? நான் என்று எடுக்குமா இல்லையா? இப்ப நீங்க உங்களோட உருவத்தை நான் என்று எடுத்திருக்கிறீங்களா இல்லையா? உங்களோட அறிவுல நீங்க அதை நான் என்று வச்சிருக்கிறீங்க. இப்ப நீங்க நினைக்காத டைம்ல அதை நான் என்று எடுக்கிறீங்களா? இல்ல. நினைச்சு பார்க்கக்குள்ள நீங்க நான் என்று எடுக்கிறீங்க. அப்ப நினைச்சு பார்க்கக்குள்ள நீங்க நான் என்று எடுக்கிறது அந்த அதுல தஜல்லி ஆகுறீங்களா இல்லையா? இப்ப நீங்க எதை கொண்டு தஜல்லி ஆகுறீங்க? நீங்க தஜல்லி ஆகுறீங்களா? உங்களோட எண்ணத்தை கொண்டு, உணர்வை கொண்டு, அறிவை கொண்டு தஜல்லி ஆகுறீங்களா? ஏதோ ஒன்று எடுங்களே இன்னைக்கு. ஆனா எங்க தஜல்லி ஆகுறீங்க? உங்களோட அறிவுலாம். நானட்டு நீங்க தஜல்லி ஆகின உடனே இப்ப அதுக்கு சுய நிர்ணய உரிமை ஒன்று கிடைக்குதா இல்லையா? அந்த உரிமையை கொடுத்தது யாரு? நீங்க தான் கொடுத்திருக்கிறீங்க. கொடுத்த உடனே அது என்ன செய்யுது? இப்ப அந்த காலத்தில் கட்டுண்டு இருக்கிற அந்த துனியாவை காண்ற இடத்துக்கு அது வருகிறதா இல்லையா? வந்த உடனே, அதை கண்ட உடனே இப்ப சுமந்துகிட்டு வந்த என்ன அறிவு? என்ன அறிவு அவர் சுமந்த? என்னத்துக்காக அவர் வெளிப்பட்ட? என்ன அறிவுக்காக அவர்ல தஜல்லியானவரு? அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை நீ தேடவில்லை. இன்னொரு பாட்டுல ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாமல் நிற்பதேனும். இந்த அறியாம நிக்கிறது தான் மறதி. ஏன் நிக்கிற? இப்ப அவரு காலத்தில வெளியானாரு, அறிவுல வெளியானாரு, நூறுல வெளியானாரு, ஆதியின் பிம்பமாய் அறிவுல வெளியானாரு.
இப்படி வெளியானவரு அந்த கட்டுண்டிருக்கிற அந்த துனியா தெரிய வந்த உடனே இந்த பிம்பத்தில இருக்கிற பிம்பம் சுயநிர்ணய உரிமையை எடுத்த உடனே நான் என்று சொல்லி இந்த புலனெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த காலத்தில கட்டுண்டிருக்கிற இந்த துனியா அவருக்கு தெரியுதா இல்லையா? தெரியுமா இல்லையா? தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாரு? தன்னை விட்டும் அதை வேறா காண்ற. வேற காண்றது என்னத்தாலே? அந்த அறிவை விட்டுத்தானே அவர் சுமந்தாரே. அந்த அறிவை விட்டுட்டார். இங்க வந்த உடனே மறதி வந்துட்டு. இந்த மறதியை ஏற்படுத்தினது என்ன? காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா உன் கவனத்தை ஈர்ப்பதேனும். அப்படி பூனைக்கு இந்த துனியா கவனத்தை ஈர்க்குதா? நாய்க்கு இந்த துனியா கவனத்தை ஈர்க்குதா? மாட்டுக்கு இந்த துனியா கவனத்தை ஈர்க்குதா? அப்படி எதுக்குமே ஈர்க்கலைன்னா அது எண்ணத்தில் இருக்கலாம். அந்த வெளியான அறிவுல அறிவாக இயற்கையாகவே இருக்கு. அது இன்னும் மாறுபடல். அந்த அறிவை அதை என்ன செய்யல, மறுக்கையும் இல்லை. அப்படி இருக்கக்குள்ள இவன் மறுத்த காரணம், இவன் மறதியாளதுங்கிறது இன்னைக்கு விளங்குதா இல்லையா? இவன் மறுத்ததுக்குரிய காரணம் மறதிங்கிறது இப்ப புரிவருதா இல்லையா? ஆனா இவன் வெளியான எண்ணத்துக்கு தன்னை அறிந்து கொள்ள, வெளிப்பட்ட எண்ணத்துக்கு தன்னை உணர்ந்து கொள்ள. அப்ப ஆதி அந்தம் அற்ற உன்னை அறிந்து கொள்ள மாட்டாயான்னு கேட்க. அப்ப இதுக்கு ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாம நிக்கிற மறதிக்கு வந்ததால, இந்த மறதியில இருக்கிறதால இவன் தன்னை நான் என்று சொல்லி நான் அனசாபிஸ் நான் சஹி என்று உணர்ந்துட்டு இருக்கேனா இல்லையா? அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு ஊடகமா இருக்கிறது எது? உணர்வா உடல்? உடல். அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்க? இப்ப இயற்கையை விட்டு மாறுபட்டிருக்கிறது யார்? இயற்கைக்கு முரணாக நிற்கிறவன் யார்? மனிதன். இப்ப பாருங்க, மிருகங்கள் எல்லாம் இயற்கையுடைய இயற்கையாக இருக்குதுவா? அது ஏதாவது ஒன்றுக்கும் துனியாண்டு சொல்லி அதுல கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குதா? நடக்கலையே. இப்ப சிந்திக்க தெரியாத மனிதன் கால்நடைகளை விட மிக கேவலமாகிறான். இப்ப ஏற்கனவே கால்நடைகளை அவன் கேவலம் என்று பார்த்தான். வேதம் சொல்லுது அதை விட கேவலமா இருக்கானா இவன்? ஏன் மறந்ததால்? ஏன் சிந்திக்கல? இவன் சிந்திக்க தெரியாத மனிதன் கால்நடைகளை விட மிக கேவலமா இருக்கானண்டா. சரியா? அல்லாஹ் அப்படி ஒரு படைப்பை படைக்கல. கால்நடைகளை விட மிக கேவலமா இருக்கானண்டா. சிந்திக்க தெரியும். ஆனா நான் பாக்குறதுக்கு மனுஷனை தெரிகிற விஷயம் வேற. நமக்கு மனிதன் மாதிரி தெரியும். ஆனா அவன் எப்படி இருக்கான்? இந்த கால்நடைகளை விட மிக கேவலமா இருக்கிறதுக்கு காரணம் அவன் இயற்கையோட இல்லை. அந்த ஏக வியாபக அந்த அறிவோட சம்பந்தப்படாம இருக்கான். ஆனா வந்த நோக்கத்தை மறந்து போயிருக்கான். என்ன பாரிஸ்? இந்த மனிதனுக்கு இந்த கேள்வி கேட்கப்பட்டது அவர் மறந்ததுக்கு அப்புறம் தானே கேட்கப்பட்டது. அப்படியா? நான் சொல்றதை பார்த்தா அவர் மறதியா இருக்கும் போதுதான் இவன் சுமப்பியான் கேட்கப்பட்டது. அப்படியா? இப்ப இதை நாம எய்திக்கு எடுக்க நல்ல கேள்வி பாரு. எப்படி அவரு மறந்த நிலையில தான் அவரோட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அவர் மறதியில் இருந்ததாலதான் நான் இதை சுமக்கல பாரம் எடுத்திருக்காரு. இல்ல இப்ப அப்படி எடுக்கல. ஏனண்டா அது அவர் சுமக்காரு, அறிஞ்சுக்கிட்டு சுமக்காரா, அறியாமையில சுமக்காரு? அறியாமையால. இப்ப அறியாமையால சுமந்துக்கிட்டா சரியா? அவர் நான் இப்படி ஒன்று சுமந்திருக்கணுங்கிறத அவர்கிட்ட இருக்குமா? இல்லை. அதான் அறியாமையால சுமந்து கொள்றது. இப்ப அவர் அறியாமையால சுமந்து கொண்டது எது? அறிவைத்தானே சுமந்து கொண்டாரு. அறிவை சுமந்து கொண்டது அவர்கிட்ட எண்ணத்தை உருவாக்கி இருக்கு. இப்ப
அறிவை சுமந்து கொண்டு அறிப்பேன். ஆனா அவர் சுமக்கிறத அவருக்கு தெரியல என்ன அர்த்தம்? அந்த அறிவை அறியாத ஒரு நிலையை உருவாக்கிருக்க அவருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு வைங்களேன், உங்களுக்கு தெரிய நீங்க ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்தீங்களா, சுமந்தீங்களா, பாரிஸ் நீங்க இப்படி ஒரு விஷயத்தை சுமந்துக்கிட்டீங்கவா என்று கேட்டா, ஓ நான் சுமந்ததாண்டு ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா? இது நீங்க அறியாமையால சுமந்துக்கிட்டீங்களா, அறிஞ்சு சுமந்தீங்களா? அப்ப உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்கிட்ட ஒரு சுமையத்தான் தெரியும். அப்படி எடுக்கிறையா? இல்ல நீங்க சுமந்து இருக்கிறத நீங்க அறியாம இருக்கிறீங்களா? இப்ப உங்களுக்கு அறிவுங்கிற ஒன்றை தந்திருக்கு, விளங்கிட்டா? அத என்ன அறிவது? என்ன அறிவது? உங்கள்ட்ட தந்த அறிவு என்ன? ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாமல் நிற்பதேனும். என்ன அறிவு தந்திருக்கு? பிம்பமா நீங்க வெளியாகி இருக்கிறீங்க என்கிறத நீங்க அறியணுமா இல்லையா? அப்ப அப்படி அறிய வேண்டிய ஒரு அறிவை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? உங்கள்ட்ட தந்திருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் என்னண்டா, சரியா, ஆண்டவன் அருளால் அவன் உருவானோம் அறிவாயா மனிதா. அன்பை பண்பை அறிவினில் அமைத்தான் அறிவாயா மனிதா. அப்ப இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்ற விஷயம், அல்லாஹ் தன்னை நான் என்று உணர்ந்து கொள்ள உங்களைத்தான் எடுத்தான் என்று அடிக்கடி சொல்றியா இல்லையா? புறவாட்டத்துல என்னை அடுத்திருக்கான்? உடலை அடுத்திருக்கானா, பிம்பம் அடுத்திருக்கானா? அப்ப ரஹ்மானுடைய சூரத்தை கொண்டு ஆதம படைச்சிட்டான். படைச்சிட்டு இப்ப அதுல தஜல்லி ஆயிட்டான்டா, சரியா? அங்க அந்த சூரத்தை கொண்டு நான் என்று உணர்ந்தது யாரு? அவன் தானே, அந்த தஜல்லியானவன் தானே உணர்வான் நான் என்று. அந்த இப்ப அவன் ரஹ்மான் என்று எடுத்தது அவனுக்கிட்ட இருக்கிற ஒரு நாமத்தை தானே எடுத்தான். அந்த எடுத்தத்தால் அது எண்ணி ஆயிட்டு அவனுக்கிட்ட ரஹீமியத்தே ஆயிட்டு, பேரருள் ஆயிட்டது. இல்லாட்டி தன்னை உணர்ந்து கொள்ற நிலை வந்து வெளிப்பட்டிருக்காது அவனுக்கிட்ட. இது உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக தான் பிடிச்சிருக்கு. அப்ப அந்த ரஹ்மான்ங்கிற தோற்றத்தை கொண்டு ஆதம படைச்சி அதுல தண்ட ரூகை புகுத்தினான்டா, அந்த தோற்றத்திலிருந்து நான் என்று உணர்ந்தவன் அல்லாஹ்வா இல்லையா? அத ஒஸ்தாத அடிச்சே சொல்றாங்கவா, அல்லாஹ் தான் இன்சான், இன்சான் தான் அல்லாஹ் என்று பேசலையா? அப்ப இப்ப அந்த தஜல்லியை கொண்டு அவன் ஐனைக்கு அதை உருவாக்கின நோக்கம் என்ன? தண்ட அறிவுல ஆதியின் பிம்பமாய் வந்தது என்ன? அந்த ரஹ்மானுங்கிறது இல்லையா? பிம்பமா வந்த உடனே என்ன செஞ்சான்? அவனே தஜல்லியானா, அவன் ரூஹ கொடுத்தான். என்ன அர்த்தம்? அவன் அப்படியே இருக்க அறிவுல இருக்கிற அதுகிட்ட கொடுத்தான் என்று எடுக்கிறையா, இல்ல அதை எடுத்து சென்று எடுக்கிறையா, இல்ல எடுக்கையும் இல்லை கொடுக்கலையும் எடுக்கிறையா? ஏன்னா நீ காலம் விடவும் இல்லையே. அப்ப அதை நீங்க உங்களுக்கு விளங்குற மாதிரி எடுத்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி அறிய வேண்டிய அந்த அறிவைத்தானே இவன் சுமந்து கொண்டான். தன்னை அறிய வேண்டிய ஒரு அறிவை சுமந்து கொண்ட உடனே, சரியா, இப்ப அதை சுமந்து கொள்றது எது? அந்த அறிந்து கொண்டவனா இருக்கிற அவனா, இல்ல அந்த பிம்பமா? அந்த பிம்பம், அது பிம்பம். இப்ப அது உடல் இல்லை பயணிக்கு, அது நீங்க உடல் எடுக்க கூடாது. அந்த பிம்பம் என்ன செய்யுது? அதை சுமந்த உடனே அறிய வேண்டிய இடத்துக்கு தான் அது வருது. தன்னை அறிய வேண்டிய இடத்துக்கு அது வாரது என்ன செய்யுது? இன்னைக்கு வந்த உடனே புலன்கள் எல்லாம் வேலை செஞ்ச உடனே அறியாம நிக்கு. இப்ப அது சுமந்தது அதுக்கு தெரியாது, நான் அறியாமையில நிக்கணுங்கிறது அதுக்கு தெரியாது. மொத்தத்தில் அந்த பிம்பத்துடைய பூரணத்துவம் பெற்றுக்கொள்றதுக்காக, பூரணத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தாயே, அப்படித்தானே சொல்ற? அப்படித்தானே அந்த பாட்டு வருது. சரி, அடுத்த வரி என்ன? நல்ல பூரணத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தாயே, அப்படியே ஒரு பாட்டு வருது. இன்னொரு பாட்டு வருது,
பூரணத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தாயே பூவிலகில் இருந்து தரும் களிமாட்டும் இருக்கு, இன்னொரு பாட்டும் இருக்கு. ரைட், பரவாயில்ல, விஷயத்தை எடுப்போம், இல்லாட்டி வேற பக்கம் போய். அப்ப இப்ப அறியாம வந்து நிக்கும். அதுக்கு ஒத்தாது இன்னொரு பாட்டுல இந்த காலத்தில கட்டுண்ட அவன் தான் அறிவுலையே கட்டுண்டு நிக்கிற அது அவன கவனத்தை ஈர்க்குதுங்க. ஈர்க்கிற தலைவன் என்ன அடிக்கா இன்னைக்கு மறந்து போய் நிக்க. தன்னை அறிய வந்தத்தை தான் அறியாம வேறென்று கண்டு வேறாக கண்டு இணையை ஏற்படுத்திக்கிட்ட நிக்கணும் இல்லையா? அப்படி நிக்கிறது அறியாம. ஈமானை எடுத்துக்கொள்ள எங்கிருந்தோ இங்கு வந்து இருளில் மூழ்கி வாழ்வது என்னடா? இருளில் மூழ்கி என்றா அறியாமையில மூழ்கி வாழ்வது என்னடா? அப்ப இப்ப இவரு தெரியறதுக்கு அந்த சுமையை அவர் எடுத்திருந்தார் என்று அர்த்தம் வந்தா நல்லவனைங்க. அவரு தெரியறதுக்கு அவர் அறிந்த நிலையில அந்த சுமையை அவர் எடுத்திருந்தாருண்டா அந்த பிம்பத்துக்கு அறிகிற நிலையோடு இருந்திருக்கின்ற வருமா இல்லையா? அப்படி வெளியான பிம்பம் அது. அப்ப அது என்ன? அந்த பிம்பம் அது தன்னை அறியாத நிலை. அது தன்னை அறிந்து கொள்றதுக்கு அவன் பூரணத்துவத்தை அது பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் சிருட்டி என்னும் தஜல்லியிலிருந்து இதை பெற்றுக்கொள்ள நாடி. சிருட்டி என்கிற இடிப்பிலிருந்து இந்த தஜல்லியை பெற்றுக்கொள்ள நாடினான். அப்ப ஏகத்தில் அமைந்து கொண்டால் எல்லாம் எண்ண தோற்றம். இதுதான் நீங்க தஜல்லியான இடம். அப்ப இன்னைக்கு இயற்கை என்கிறதுல எல்லாம் இடிக்க அது எதுவுமே மறுக்கல. அந்த அறிவு அந்த அறிவோடையே இடிக்க அந்த அறிவை மறுத்து அந்த இயற்கைக்கு முரண்பட்டு ஒளிம்பி நின்றவன் யார்? நான் சொல்லியா? உஸ்தாத் சொல்றது சொல்றேன். கடல் மலை யாவுமே சுஜூதிட நீ ஏன் மறுத்து விட்டாய்? நீ என்னதான் பாவிக்கா? நீ ஏன் மறுத்து விட்டாய் மனிதா? நீ ஏன் மறுத்து விட்டாய்? அப்ப இவன் மறுத்து ஒளிம்பி நின்றவை இவன் தான். அதை இன்னும் உறுதிப்படுத்தி தரையா? உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததடா செய்தான். அப்ப ஒளிம்பி நின்றது இப்ப என்ன? அவனா ஊடகமா? அந்த ஊடகத்தை கொண்டு அவன் தான் நிக்கான் அங்கால. இப்ப ராவி கேட்ட கேள்வியில உள்ள விஷயம் என்ன என்றால் சுருக்கம், இயற்கை தான் எல்லாமே. அது இயற்கை ஒட்டி எதுக்குமே மாறுபடல. மாறுபட்டிருக்கிறதும் மாறுபடுத்தப்பட்டதும் மாறுபட்ட நிலையில இருக்கிறதாக நினைக்கிறது யாரு? இந்த மனுஷன் தான். அப்படி இருக்கிற மனுஷன் மனுஷன் இல்லை. சிந்திக்க தெரியாத மனிதன் கால்நடைகளை விட மிக கேவலமானவன் என்றுதான் சொல்லப்படுது சொல்றான். அப்ப அவன் மனுஷனே இல்லை. அப்ப அவன் மறதியில உள்ளவன். மொத்தத்தில் அவன் ஒரு மறதி. அவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த பிம்பத்தை கொண்டு தஜல்லியான அந்த உணர்வை சரியா இல்லாத ஒன்றை நான் என்று எடுக்கிற ஒரு நிலைக்கு வந்து எடுத்துக்கிட்டான். அப்ப அவன் வந்த எண்ணத்துக்கு தன்னை அறிகிறது. அப்போ உஸ்தாதி என்ன சொல்றாங்க? ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாமல் நிற்பதேனோ. எல்லாத்துக்கும் இந்த இவ்வளவு பேச்சிலையும் கேட்ட கேள்விக்குரிய விடையும் இருக்கு, கேட்காத பல கேள்விக்குரிய நியாயமான விடைகளையும் இருக்கு. இந்த உறவாட்டத்தோட கேட்டுட்டு இப்படிய விடாம பல தடவை இந்த பேச்சை கேளுங்க, உங்களுக்கு முராக்கபா தானாவே இருந்துச்சு. சரியா ராவி? சரியா? எப்படி என்ன கேட்டு இப்ப போடுறது கேளுங்க. சரி வைக்கணா. அஸ்ஸலாமு அலைக்கும்.